Hello students, welcome to our channel. நம்ம இன்னைக்கு exercise 1.5ல third sum பார்க்கலாம். இப்போ क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா f function g function கொடுத்துட்டு இந்த ரெண்டோட டாட்டும் நம்ம கண்டுபிடிக்கும்போது ஈக்குவல் டு x ஆ இருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் f டாட் g கண்டுபிடிக்கிறதுக்கு f of g of x எடுத்துக்கிறேன். இப்போ இது எப்படி எழுதணும் அப்படினா f of g of x க்கு பதிலா क्वेश्चनல கொடுத்திருக்க இந்த g of x வேல்யூ எழுதணும். அப்போ x + 1/2. இப்போ இது பார்க்கிறதுக்கு f of x ஃபங்க்ஷன் மாதிரியே இருக்கா? இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு இருக்க x இந்த f of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். இப்போ பாருங்க f of x + 1/2ங்கிறது நமக்கு x இடத்துல இருக்கா? இப்போ இங்க 2x - 1. அப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு x இருக்கு. இந்த x க்கு பதிலா இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். இப்போ இது மல்டிபிள்ல இருக்கு, இது டிவிஷன்ல இருக்கு, கேன்சல் ஆயிரும். அப்போ x + 1 இது -1. +1 -1 கேன்சல் ஆயிரும். அப்ப நான் f டாட் g = x ன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். இதே போல g டாட் f of x ன்னு கண்டுபிடிக்கிறோம். f of x க்கு பதிலா क्वेश्चनல கொடுத்திருக்க வேல்யூ எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் கொடுத்த வேல்யூவை வச்சு நம்ம என்ன பண்ணோம், இங்கே g of x ல இருக்க x க்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். இப்போ இந்த -1 இந்த +1 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு 2x/2ன்னு இருக்கும். அப்போ இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிரும், வேறு x இருக்குது. இந்த ஈக்குவேஷனை 1ன்னு வச்சுக்கோங்க அண்ட் இது வந்துட்டு 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரிசல்ட் பாருங்கள், f டாட் g xன்னு கண்டுபிடிச்சோம், g டாட் f xன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 1 மற்றும் 2லிருந்து இந்த டேர்ம் கொடுத்துருக்க क्वेश्चन எழுதி ends shown அல்லது என நிரூபிக்கப்பட்டது. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.